வாழ்க வளமுடன். ஹாய் சகோஸ். இதயம் மீட்டும் மெல்லிசை போல உங்கள் மனதை மயக்கப் போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதறல்களுக்குள் நம் பயணத்தை தொடங்கலாமா? அத்தியாயம் 5. நிறைமதியிடமிருந்து அந்த நகைப்பெட்டியை வாங்கி அதில் இருக்கும் தங்கச் சங்கிலியை எடுத்து தன் கைகளால் அவளுடைய கழுத்தில் நளினி ஆசையாக அணிவிக்க முயல சட்டென்று வேகமாக விலகி நின்றாள் அவள். நளினி உட்பட அனைவரும் புரியாமல் சிறியவளை பார்க்க முகத்தில் மெல்லிய இறுக்கத்துடன், எனக்கு இந்த சங்கிலி வேணாத்த, உங்களோட அன்பும் நீங்க கொடுத்த அந்த டிரெஸ் மட்டுமே போதும் என்றாள் மதி தெளிவாக. அவர் திகைப்புடன் திரும்பி முத்துவை பார்க்க அவருக்குமே மகளின் செயலை கண்டு சிறு அதிர்ச்சிதான். விரைந்து தங்கையிடம் மறுப்பாக தலையசித்தவர் மதியை நெருங்கினார். என்னடாது, அத்தை உனக்கு ஆசையா வாங்கி வந்தத வேணான்னு சொல்ற? டிசைன் எதுவும் பிடிக்கலையா? பரவாயில்ல, வாங்கிக்கடா. அப்புறம் நீ காலேஜ் போற காலத்துல அத நம்ம மாத்திக்கலாம் புதுசா என்று அவளை நளினியின் அருகில் இழுத்தார். அடமாக அசையாமல் நின்றவள், இல்ல வேணாம் அப்ப பிளீஸ் பா, எனக்கு இந்த செயின் வேணாம், என்ன கட்டாயப்படுத்தாதீங்க, எனக்கு அசிங்கமா இருக்கு என்றாள் பட்டென்று கண்களில் நீர் கோர்க்க. மனதில் மன்மத் மற்றும் அவனுடைய பாட்டியின் ஏளன பார்வை வந்து சென்று அவள் உடலை கூனி குறுக வைத்தது. பேரனும் பாட்டியும் என்னை அவர்களின் காலனிக்கு நிகராக நினைக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களின் வீட்டிலிருந்து வருவதை நான் ஏற்றுக்கொண்டால் அதைவிட அவமானம் எனக்கு வேற எதுவும் இல்லை. இதை அப்படியே அவர்களிடம் திருப்பி அனுப்பி உனக்கு நான் சற்றும் குறைந்தவள் இல்லை என்று நிரூபிக்க வேண்டும் என்கிற வீம்பு பிறந்தது அவளிடம். சின்னவளின் பேச்சும் விழி நீரும் பெற்றவர்களுக்கு சங்கடத்தை கொடுத்தது என்றால் நளினி சம்பத்திற்கு கடும் அதிர்ச்சியை கொடுத்தது. சின்னஞ்சிறு பெண் என தாங்கள் சாதாரணமாக நினைத்த ஒருவள் இன்று தங்களிடம் காட்டிய ஒதுக்கத்தில் வெளிப்பட்ட அவளுடைய தன்மானம் கண்டு பேச்சற்று நின்றார்கள். சம்பத்திற்கே மதியின் செயலால் வருத்தம் எனும் பொழுது நளினியை பற்றி சொல்ல தேவையில்லை. தன்னை பாசமாக சுற்றி வந்தவளின் மதிப்பிலிருந்து தான் இறங்கிவிட்டோம் என மனதொடிந்து போனார். உள்ளத்தின் வேதனையை கலங்கிய முகத்துடன் பின்னே மறைக்க முயன்ற நளினியை கண்டு ஜோதிக்குமே வருத்தம் ஏற்பட மகளை அதட்டினார் அவர். மதி, என்ன பழக்கம் அது? பெரியவங்க முன்னாடி இப்படித்தான் மரியாதை இல்லாம நடந்துக்குவியா? அம்மா என நெறிமதி வாயை திறக்கும் முன் அவள் கரத்தை பற்றி அழுத்திய நளினி, பரவாயில்ல விடுங்க அண்ணி, என்ன இருந்தாலும் சின்ன பிள்ளை தானே, நீங்க பெரியவங்க, உங்களோட வருத்தத்தை வெளிக்காட்டிக்கல, அவ்வளோ அப்படியே இருப்பாளா என்ன? விசேஷத்துக்கு வராத அத்தைட்ட இருந்து எந்த நகையும் வாங்க வேணான்னு அவ நினைக்கிறா போல இருக்கு. என் அம்மாவுக்கு சின்னதா கோபம் வந்துருச்சு, அவ்வளவுதான் என கரகரத்த குரலோடு மெல்ல முயன்று உருவளித்தார். அதுவரையில் தன் மனம் வெறுத்தவர்களை பற்றிய சிந்தனையில் மட்டும் உழன்று நகையை மறுத்து விட்டவள் இப்பொழுது நளினியின் வேதனை படிந்த முகத்தை பார்த்து அவசரப்பட்டு விட்டோமோ என்ற குற்ற உணர்வில் தவிக்க ஆரம்பித்தாள். ஐயோ, இதை நான் இப்படி யோசிக்கவே இல்லையே, அத்தையை உதாசீனப்படுத்துவதாக நினைத்து விட்டார்களா என நினைத்து பதறியவள் வேகமாக அவருடைய கைகளை பற்றி கொண்டாள். அவளுக்கு நளினியை மிகவும் பிடிக்கும். எப்பொழுதுமே பிள்ளைகளை அதட்டி பேசும் குணம் இல்லாதவர் என்பதோடு ஊருக்கு வரும் ஒவ்வொரு முறையும் அவளுக்கென்று அலங்கார அணிமணிகள், நகைச்சாயங்கள் என்று ஏதாவது ஒன்றை வாங்காமல் வரமாட்டார். அத்த, நான் உங்களை அப்படிலாம் தப்பா நினைப்பேனா? நீங்க என்ன இப்படி சொல்லிட்டீங்க? எனக்கு உங்க மேல ஒன்னும் வருத்தம் இல்லத்த, பிளீஸ் நீங்க என்ன தப்பா நினைச்ச உங்களையே வர்த்திக்காதீங்கத்த என்றாள் கெஞ்சலாக. அப்போ உனக்கு அத்தை மேல ஏதோ கோபம் இல்லையாடா என்றார் நளினி மலக்கென்று கன்னத்தில் இறங்கிய நீரோடு. அதை கண்டு முத்துவும் ஜோதியும் தவித்தனர் என்றால் சட்டென்று அவர் தோள் சாய்ந்த நெறிமதி, ஐம் சாரி அத்தை, நான் உங்களை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன் போல இருக்கு, நீங்க அழாதீங்க, எனக்கு கஷ்டமா இருக்கு என்றாள். அவளும் கண்கள் கலங்க. குமரேசனுக்கு இரண்டுமே ஆண் பிள்ளையாகி போகவும் முத்துவிற்கு பெண்ணாக பிறந்த மதியின் மீது மிகவும் அன்பு வைத்திருந்தார் நளினி. அவருடைய சுபாவமே அப்படித்தான். பாசத்திற்கு பெரிதும் அடிமையாக விடுவது போன்றே தன்னை கட்டுப்படுத்தும் மனிதர்களிடமும் எதிர்த்து பேசும் குணம் இல்லாது பணிந்து சென்றே பழகி விடுபவர். மதி பெரியவளாகவும் ஹரீஷ் முகேஷுக்கு இணையாக தன்னிடம் ஆசையாக அத்தை அத்தை என சுற்றி வருபவளுக்கு அனைத்தையும் சபையில் முன்னின்று நிறைவாக செய்ய வேண்டும் என ஆவல் கொண்டு இருந்தவரின் எண்ணம் புரிந்துதான் அலமேலு அவரை கட்டுப்படுத்தியது. அது ஒருபுறம் வருத்தம் என்றால் இங்கே மருமகளும் அதற்கேற்ப இவரின் அன்பளிப்பை ஏற்க மறுத்து முரண்டு பிடிக்கவும் உடைந்து விட்டார் அவர். நளினி, வந்த இடத்துல சந்தோஷமா பேசி சிரிச்சிட்டு இருக்காம பிள்ளைய ஏன் நீயே அழ வச்சிட்டு இருக்க என்று மனைவியை அதட்டினார் சம்பத். சிஷோ, ஆமால என விரைவாக தோளில் இருந்து அண்ணன் மகளை நிறுத்தியவர் அவள் முகத்தை துரைத்துவிட்டு தன் வெளிகளையும் துரைத்துக் கொண்டார். அப்போ அத்தை மேல உனக்கு கோபம் இல்லனா இந்த சங்கிலியை வாங்கிக்கலாம்லடா என்றார் நளினி மீண்டும் ஆவலாக. லேசாக மலர ஆரம்பித்தவளின் முகம் மீண்டும் சுருங்க, செயின் மட்டும் வேண்டாத்த பிளீஸ் என்றாள் இன்னமும் தயக்கமாக. எங்கே மறுபடியும் அவர் தவறாக எடுத்துக்கொள்வாரோ என்கிற கவலை வேறு ஒருபுறம் அவளுக்கு சஞ்சலத்தை கொடுத்தது.
இவள் ஏன் இன்று இவ்வளவு அடமாக நான் நினைத்ததுதான் என பிடித்தபடியில் நிற்கிறாள் என்று பெரியவர்கள் நால்வரும் குழம்ப நளினியின் கைபேசியில் அழைப்பொலி எழுந்தது. ஓ, யோகிதான். ஊருக்கு வந்து சேர்ந்தத அவள்கிட்ட சொல்லவே இல்ல. அவ உன்கிட்ட பேசணுமான்னு சொன்னாடா. சரி, நீங்க அண்ணாவை அறை கழிச்சிட்டு போங்க. அவர் முகம் அலம்பிட்டு வரட்டும். நான் அதுக்குள்ள டிஃபன் எடுத்து வைக்கிறேன் என்று கணவரிடம் கூறிவிட்டு மகளிடம் திரும்பி, நீ அத்தைய உன்னோட ரூம்க்கு கூட்டிட்டு போ என அவர்களை உள்ளே அனுப்பினார். மதிக்கு என்னவாயிற்று? எதற்காக திடீரென்று இவ்வளவு பிடிவாதம் பிடிக்கிறாள் என தாயாக கவலையுற்று சமையல் அறைக்கு சென்றவருக்கு மன்மத் மீது அவளுக்கு இருக்கும் கோபம் சுத்தமாக மறந்துவிட்டது. அறையின் உள்ளே மகளிடம் தான் பேசி முடித்து அலைபேசியை மதியின் கையில் தரவும் முகம் முழுவதும் புன்னகையுடன் அதை வாங்கி யோகியோடு ஆவலுடன் உரையாடிய மருமகளின் முகத்தை கூர்ந்தபடியே யோசனையோடு தனது கைப்பையிலிருந்து துண்டை எடுத்து வைத்தார் நளினி. யோகி அண்ணியோ நீங்க கூட்டிட்டு வந்திருக்கலாம் அத்த என மூக்கை சுளித்தபடி தன்னிடம் பேசியை நீட்டியவளிடம் இருந்து சன்ன சிரிப்புடன் அதை வாங்கி ஓரமாக வைத்தவர் அவளின் கரம் பற்றி தன் அருகே இழுத்து கட்டிலில் அமர வைத்தார். மகள் குறித்து அவள் கேட்ட கேள்விக்கு இவர் பதில் சொல்லவில்லை. நீங்கள் இருவர் மட்டும் போனால் போதும், ஒரே நாளில் போய் திரும்புவதற்கு அவள் எதற்கு என்று முடித்துவிட்ட அலமேலுவை பற்றியும் முகத்தை உம்மென்று தூக்கி வைத்துக் கொண்டு தங்களை வழி அனுப்பிய யோகிதாவை பற்றியும் பேச அவருக்கு சோர்வாக இருந்தது. என்னத்த யோசனை என நிமிர்ந்தவர் பருவத்தில் மிளரும் அவளின் அழகிய மாங்கனி கன்னத்தை ஆசையுடன் வருடி, ஒரு 5-6 வருஷம் இருக்குமா என்று அவளிடம் சம்பந்தமே இல்லாமல் ஒரு கேள்வியை எழுப்பினார். எதத்த என்ற புருவம் சுருக்கினாள் மடந்தை. அதான் மனுவகிட்ட சண்டை போட்டு என்று அவளை ஆழம் பார்த்தார் நளினி. சட்டென்று முகம் மாறியவள், அதையே இப்ப கேக்குறீங்க என்றாள் அசரத்தையாக. அதுவரை இருந்த உற்சாகம் மறைந்து அவளின் முகத்தில் ஒளி குன்றியதிலேயே விஷயம் புரிந்துவிட, இன்னுமுமா அவன் மேல கோபமா இருக்க? அவனாலதான் அத்தை கொடுக்கிற பரிச ஏத்துக்கிறதுக்கு உனக்கு மனசு வரலையாடா என்றார் நேரடியாக. தனக்கு பிடிக்காதவன் என்றாலும் அவருக்கு மகனாயிற்றே, அவரிடமே எப்படி தன் வெறுப்பை சொல்வது என்று பார்வையை திருப்பிக் கொண்டாள் நிறைமதி. அவளின் கண்ணம் தொட்டு தன் புறம் திருப்பியவர், என்னடா எதையோ அத்தை கிட்ட வெளிப்படையா பேசினதானே எனக்கும் புரியும் என்று கேட்டார். ஆமா, எனக்கு உங்க பையனையும் பிடிக்காது, அவங்க பாட்டியும் பிடிக்காது. அவங்க இருக்க வீட்டுல இருந்து வர்ற விலை மதிப்புள்ள இந்த எந்த பரிசும் எனக்கு வேணாத்த. இந்த பாவடதாவணி நீங்க எனக்காக ஆசையா தேர்ந்தெடுத்து வாங்கினது, அதனாலதான் உடனே போட்டுக்கிட்ட. இது போது எனக்கு என்றாள் அழுத்தமாக. என் பையனா? அப்பொழுது அவன் இவளுக்கு மாமா இல்லையா என்று அவளின் ரோஷம் கண்டு மெல்ல உதடு மலர்ந்தவர் அவள் தொடர்ந்து அவருடைய மாமியார் மற்றும் வீடு குறித்து பேசவும் முகம் வாடினார். இருந்தும் சமாளித்துக் கொண்டு, சரி ஓவாதபடி எடுத்துக்கலாம். மனுதான் இப்ப எங்க வீட்டுல இல்லையே, மேல் படிப்புக்காக வெளிநாடு போயிருக்கானே. அதுவும் இல்லாம நீதான் சின்ன வயசுல நடந்த பழைய சண்டையே இன்னும் நினைச்சுக்கிட்டு அவன் மேல கோவமா இருக்க. அவன்லாம் அப்படி இல்ல. என்கிட்ட போன்ல பேசும்போது ஊருக்கு போயிட்டு வந்தேன்னு சொன்னா எல்லார பத்தியும் விசாரிப்பான். ஒவ்வொரு முறையும் மறக்காம உன்னை பத்தியும் விசாரிப்பான் தெரியுமா என்றார் கேலியாக. முன்பெல்லாம் என் மீது அப்படியே வெளிப்படையாக வெறுப்பை காண்பித்தவர் இப்பொழுது பெரியவராகிவிடும் தன் பாட்டி மாதிரி உள்ளொன்று வைத்து வெளியே அனைவரிடமும் சுமூகமாக பேசி பழகுவது போல் நல்லவராக வேஷம் போடுவதில் நன்றாக கைத்தேர்ந்த நடிகராகிவிட்டார் போலிருக்கிறது என மனதிற்குள் மன்மத்தின் உருவம் கொடர்ந்து நொடித்துக் கொண்டாள் நிறைமதி. என்ன என்று அவள் தோள் தொட்டு நளினி உழுக்கவும், இவ்ளோ பேசுற நீங்க உங்க மாமியார பத்தி ஒண்ணுமே சொல்லலையே என்றாள் இருக்கின்ற வாய்ப்பை நழுவ விட விரும்பாதவளாக. கொஞ்சம் வசந்தாள், இந்த அத்தை நிச்சயமாக அந்த செயினை என் கழுத்தில் மாட்டிவிட்டு சென்று விடுவார், அதற்கு மட்டும் விடவே கூடாது. முகம் வாடியவர், அந்த பாட்டிக்காக இந்த அத்தை கொடுக்கறது வேண்டாமா என்றார் நளினி ஏக்கமாக. சிறிது அமைதியாக இருந்தவள், நீங்க தப்பா எடுத்துக்கலனா நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கட்டுமா அத்த என்றாள் அவரிடம் நிமிர்ந்து. கேளுடா. நீங்க எனக்காக வாங்கின அந்த நகையை பத்தி அவங்க ஒண்ணுமே சொல்லலையா என்று அவரை நேராக கூர்ந்து பார்த்தாள். இந்த சின்ன பெண்ணிற்குள் எவ்வளவு புத்தி கூர்மையா என வியந்த நளினிக்கு உண்மையில் இது போன்ற சமயோஜிதம் தைரியம் எல்லாம் சுத்தமாக கிடையாது. அதனால்தான் மாமியார் என்ன அதிகாரம் செய்தாலும் அதிலுள்ள சரி தவறு பற்றி எதையும் யோசிக்காமல் இன்னமும் அலமேலுவிற்கு அடிபணிந்தே இருக்கிறார் அவர். என்னத்த அமைதியா இருக்கீங்க என்றாள் நக்கலாக. அது பாட்டி பாட்டி வயசானவங்கடா, கொஞ்சம் முன்ன பின்ன அப்படித்தான் இருப்பாங்க. அதுக்காக நீ அத்த ஒரு நிமிஷம் நான் ஒன்னு சொல்லட்டுமா? என்ன
செயின் வேண்டாமா என்றார் அவர் சோகமாக. புன்னகையுடன் அவரை நெருங்கி அமர்ந்து கைகளை பிடித்துக் கொண்டவள், நீங்க அவரை எதிர்த்து எதுவும் செஞ்சதில்ல, பேசினது கூட இல்லதானே? இப்படி நினைச்சு பாருங்களேன், நான் செயின் வேண்டவே வேண்டான்னு மறுத்துட்டேன். நீங்களும் வேற வழியே இல்லாம அதை எடுத்துட்டு போய் அவங்கள்ட்ட காமிச்சு அவர் ரொம்ப பிடிவாதமா வாங்கவே மறுத்துட்டான்னு சொன்னா அந்த பாட்டியோட முகம் எப்படி இருக்கும் என அவருக்கு ஆசை காண்பித்தாள். வெளிப்படையாக இல்லை என்றாலும் உள்ளுக்குள் அவரை எதிர்த்து கொண்டு இருப்பவர் தானே. செருப்பால அடிச்ச மாதிரி இருக்கும் என்றார் உற்சாகமாக. அவ்வளவுதான், போய் அந்த காட்சியை ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க என்றாள் நிறைமதி குதூகலமாக. ஹேய், என்ன நீ என்னையே இப்படி பேச வச்சுட்டியே, நல்ல வேலை இங்க யாரும் இல்ல என்று தான் பிரயோகித்த சொல்ல எண்ணி பதைபதைத்து போனார் நளினி. மை ஸ்வீட் அப்ராணி அத்தை என அவர் நாடியை பிடித்து கொஞ்சியவள், இப்படிலாம் இருந்தீங்கன்னா இத மாதிரி ஏக்கிற மாமியார் தான் வந்து வாய்ப்பாங்க. என்ன போல தப்புன்னா நேரடியா சுட்டி காட்டி பேச பழகுங்கத்த என்று அமர்த்தலாக அவருக்கு அறிவுறுத்தினாள். பாருடா, தாவணி போட்டது என் மருமக பெரிய மனுஷியாகி எனக்கே புத்தி சொல்ல வந்துட்டா என்ற தாடையில் கை வைத்து கேலியாக வேந்தார் அவர். அத்த என்ற வெட்கத்தில் செனுங்குபவளின் கண்ணம் வழித்து திருஷ்டி கழித்தவர், உனக்கெல்லாம் உன் அருமை புரிஞ்சுக்கிட்ட ராஜாத்தியா நடத்துற மாமியார் தான் வரணும் என்றார் அவர் தலையை வருடியபடி வாஞ்சையுடன். அதாவது உங்கள மாதிரி ஒரு அப்ராணி மாமியார் வந்தா அதுதான் எனக்கு சரியா இருக்கும் என்று கேலியாக உரைத்தபடி தன் தோள் சாய்ந்தவளின் மொழியில் நளினியின் வழிகள் பேராசையில் விழுந்தது. என்ன மாதிரி என்ன, நானே உனக்கு மாமியாராக வந்தாள்? அந்த எண்ணமே இனித்தது அவருக்கு. மகனுக்கும் இவளுக்கும் ஜோடி பொருத்தம் மிகவும் அமோகமாக இருக்கும். இவள் மட்டும் அந்த வீட்டிற்கு வந்துவிட்டால் வீடே கலகலப்பாக மாறிவிடும். இவளை விட சிறந்த மருமகள் எனக்கு கிடைத்துவிட மாட்டாள் என்று கற்பனையில் கோடி பிரகாச சூரியனாக மகிழ்ந்தவரின் முகம் யதார்த்தத்தை உணர்ந்ததும் வாடி சுருங்கியது. எங்க, அதற்கு நிச்சயம் என் மாமியார் அனுமதிக்க மாட்டார். அதைவிட முக்கியம், இவளுக்கு அவனை சுத்தமாக பிடிக்காது. அவன் என்று யோசித்துவிட்டு, திருமணம் என்று வரும்பொழுது இவளை பற்றிய அவனுடைய மனநிலை எப்படி இருக்கும் என குழம்பினார். பாபா, நீயும் கிளம்பி வாடா, சொன்னா கேட்கவே மாட்டேங்கிற, அடம் பிடிக்கிறியே, உன்னெல்லாம் என்ன பண்றது? ஒரு சில விஷயங்கள நீ ரொம்பவும் தான் பிடிவாதமா இருக்க என்று தன் மகளிடம் சற்று கடுமையாக மொழிந்தார் முத்துக்குமார். ஒரு சில விஷயங்கள தானப்பா, மத்தபடி நான் ரொம்ப நல்ல பிள்ளை தானே என்ற தலையை சரித்து கொஞ்சலாக கேட்டாள் கல்லூரியின் முதுகலை படிப்பின் இறுதியில் இருந்த நிறைமதி. இப்படியே எங்களை மயக்கிடு. ஆனாலும் இது நல்லாவா இருக்கு? நம்ம நளினியத்தினோட பையன் கல்யாணத்துக்கு நீ வர வேணாமா? காலையில இருந்து மாத்தி மாத்தி ஒருத்தரா போன் மேல போன் போட்டுட்டு இருக்காங்க. தாத்தா, பாட்டி, குமரேசன் அப்பா, கல்பனா, அம்மா, ஹரிஷ், முகேஷ் அண்ணா எல்லாரும் கல்யாண வீட்டுக்கு போயிட்டாங்க. அத்தையும் யோகிதாவும் நம்ம எப்ப வருவோம்னு கேக்குறாங்க. நீ என்னடானா வரமாட்டேன்னு அடம்பிடிச்சிட்டு இருக்க. உன்னை பத்தி கேக்குறவங்கள்ட்ட எல்லாம் என்னடா பதில் சொல்லி சமாளிக்கிறது? சமாளிக்கவும் முடியாது. நீ வர்ற, அவ்வளவுதான் என்றார் ஜோதி மகளிடம் கட்டளையாக. நோமா, நான் வரமாட்டேன். அதெல்லாம் ஆட்கள் கேட்ட மாதிரி நீங்க சூப்பரா பேசி சமாளிச்சிடுவீங்க. உங்களுக்கு உதவியா நான் ஒரு ஐடியா தரேன். எனக்கு கடைசி செமஸ்டர்ங்கிறதுனால முக்கியமான ப்ராஜெக்ட் ஒர்க் இருக்குன்னு சொல்லி முடிச்சிடுங்க, அவ்வளவுதான். யோகிதா அண்ணி கல்யாணத்துக்கெல்லாம் நீங்க கட்டாயப்படுத்தியா நான் வந்தேன்? நானா தானே வந்தேன். இப்ப பிடிக்கலன்னா விடுங்களேன் என்றாள் அவள் பிடிவாதமாக. சரி விடு ஜோதி, ஒரு வயசுக்கு மேல இவங்களெல்லாம் நம்மளால கட்டுப்படுத்த முடியாது, கட்டாயப்படுத்தவும் முடியாது என வார்த்தைகளால் மகளுக்கு ஒரு கொட்டு வைத்து விட்டு, நாம நாளை காலையில கிளம்பலாம். ராத்திரி மட்டும் அடுத்த தெருவுல இருக்கால உன் சித்திய இவளுக்கு துணைக்கு வர சொல்லு. மறுநாள் காலையில முகூர்த்தம் முடிஞ்சதும் நாம கிளம்பி வந்துடலாம் என்று முடித்து விட்டார் முத்துக்குமார். அப்பாடா, ஒரு வழியாக விட்டார்களே சாமி. யோகிதா அண்ணி என்னுடைய தோழி, அதனால் அவள் திருமணத்திற்கு சென்றேன். எப்பொழுது நடப்பதோ அவளுடைய அண்ணன், என்னுடைய எதிருடைய திருமணம் ஆயிற்றே, அதற்கெல்லாம் நான் வேலை மெனக்கிட்டு செல்ல வேண்டுமா என்று மன்மத் எதிரில் நிற்பது போல் உதட்டை சொலித்துக் கொண்டவள் துள்ளலுடன் தனது அறைக்கு சென்றாள். அன்றிலிருந்து 2வது நாள் திருமணம் முடிந்து சென்னையிலிருந்து கிளம்பியவர்கள் வீடு வந்து சேர இரவாகி விட்டது. எங்கே வருகிறீர்கள் என்று அரை மணிக்கு ஒருமுறை விசாரித்துக் கொண்டிருந்தவள் அவர்கள் உள்ளே நுழையும் போது சாப்பிடுவதற்கு தயாராக உணவை எடுத்து வைத்தாள். ஹே குட்டி, இதுக்குதான் அத்தனை முறை கேட்டியா? பரவாயில்லையே, இருக்கிற அலுப்புல வந்து சமைக்கிறோமோன்னு கவலையா இருந்தேன் என மகளை கொஞ்சி விட்டு உடைமாற்ற சென்றார் ஜோதி. ஊர்ல பொண்ணை பத்தி கேட்டவங்க கிட்டலாம் என்னால நல்லபடியா பதிலே சொல்ல முடியலன்னு இப்ப என்கிட்ட சண்டைய ஆரம்பிக்க முடியுமாமா என்று தனக்குள் வெற்றி களிப்பில் நகைத்துக் கொண்டாள் நெறிமதி.
உணவு முடிந்து ஓய்வாக அமர்ந்தவர்களிடம், அப்புறம் கல்யாணம்லாம் நல்லபடியா முடிஞ்சுதா? மாப்பிள்ளைக்கேத்த பொருத்தமான பொண்ணு, நல்ல அது பொண்ணை விட நல்ல வசதியாமே, அந்த பாட்டிக்கு ஒரே பெருமையா இருந்திருக்குமே என்றாள் கேலியாக. முத்துக்குமார் மகளை அர்த்தமாக பார்க்க சமாளிப்பாக முறுவளித்தவள், இதுக்கே பார்வை எப்படி மாறுது, நல்ல வேணடா சாமி, கேள்விய மாத்தி கேட்டேன் என நிம்மதியுடன் மற்றவர்களை பற்றி குசலம் விசாரிக்க ஆரம்பித்து விட்டாள். சற்று நேரத்தில் தந்தை இழந்து செல்வதற்காகவே காத்திருந்தவள் போல வேகமாக தாயை நெருங்கி அமர்ந்தவள் தான் அப்பொழுது கேட்க நினைத்ததை ரகசிய குரலில் கேட்டாள். நட்புகள் எல்லாரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி.